ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பொரி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பொரி குழம்புனா வேறு எதுவும் இல்லைங்க, காரக்குழம்புல தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். அதை தான் பொரி குழம்பு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பேன் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பொரிஞ்சக்கப்புறமா கொஞ்சோண்டு வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு உரித்து தட்டி வச்சுருக்கேன். அதை இப்போது ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கினக்கப்புறமா ஒரு 4 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வதங்கிறதுக்காக லைட்டாக சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட் ஆட் பண்ணி வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த சைடில் ரைஸும் வச்சுருக்கேன் கைஸ். இதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினக்கப்புறமா என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். ரைஸ் நல்லா வெந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் இந்த ரைஸை வடிச்சிடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நான் உருளைக்கிழங்கை கட் பண்ணி தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 உருளைக்கிழங்கு அதை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா வதக்கி விடுங்க. வெந்தக்கப்புறமா இதில் நம்ம ஒரே ஒரு முருங்கைக்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதுவாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். முருங்கைக்காய் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். லைட்டாக பரட்டி விடுங்க. வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 10 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இது எங்கள் ஊரில் விளையிற தோட்டத்து காய்ங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. கொஞ்சமாக பரட்டி விடுங்க. லைட்டாக பரட்டினக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்சது. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக பரட்டி விடுங்க, கலரி விடுங்க. கலரினக்கப்புறமா நான் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்திருக்கேன், அதை கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலரி விட்டுருங்க. கத்திரிக்காய் ஏன் நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணேன்னா குழையாமல் இருக்கிறதுக்காக தான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். கடைசியாக நான் காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்ட்டு. லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய கிளாஸில் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக கலரி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. இதுக்கப்புறமா நல்லா வெந்து வந்தக்கப்புறமா நம்ம தேங்காய் சொன்னோம் இல்லையா, அதை ஆட் பண்ண போகிறோம். ஒரு தேங்காய் வச்சுருக்கேன், அதை அரைச்சிட்டு அதில் கொஞ்சமாக ஆனியனும் ஒரு தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பேஸ்ட்டை. இப்போ நான் குழம்புல ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரியும். எப்பயுமே தேங்காயோட இப்போ நம்ம கலரி பாருங்கள்,
ஆனியனும் தக்காளி காய் எல்லாமே கொஞ்சம் திக்னஸ் வந்து கிடைக்கும் பாருங்கள், உங்களுக்கு வந்து குழையாமல் இருக்கும். இப்போ நல்லா வந்து குழம்பு இது பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கறிவேப்பிலை, கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொத்தமல்லி தூவிட்டு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.